அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் சங்கமத்தின் சிறப்பு பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். கலைஞர்கள் சங்கமத்தின் சிறப்பு பார்வையோடு இன்று எங்களோடு ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்ற கவிஞர், எழுத்தாளர், இன்னும் பல வகையான செயற்பாட்டுக்குரியவரான கலைத்துறையின் செயற்பாட்டுக்குரியவரான இரா சம்பந்தன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து. வணக்கம் ஐயா. வணக்கம் தேவராஜ். வணக்கம். உங்களை பற்றிய ஆளுமைமிக்க விடயங்கள். நீங்கள் பல சதாப்தமாக எழுத்துத்துறையில் பயணித்து வருகின்றீர்கள். எழுத்துத்துறையில் பயணிப்பது மட்டுமல்ல, கவிதைகள், பல கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறீர்கள், புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். அப்படியான ஒரு சிறப்புக்குரியவர். இன்னும் சொல்ல போனால் பூவரசு இந்து மகேஷ் அவர்களின் பூவரசு புத்தகத்தில் துவக்கம் பல பத்திரிகைகள், ஊடகங்கள், கவி மன்றங்கள் என்று சொல்லி கலந்து கொள்ளாத இடங்கள் இல்லாதது ஜெர்மனியில் உங்களுடைய பணிகள். அந்த வகையிலே உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமாக உங்களுடைய இந்த கவிதை தொகுப்பு, புதுசாக வர இருக்கின்ற கவிதை தொகுப்பை பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு அதற்குள் செல்வோம். நான் உங்களுடைய பிரபலமாக கொண்ட நான் சிறு வயதிலிருந்து 10 வயசுல இருந்தே எனக்குள்ள கவிதை ஆர்வம் இருக்க தொடங்கிட்டுது. 15 வயதுல முதலாவது கவிதையில பிரபல எழுத்தாளன் கவிஞருமான திரு B.T. இளங்கோவன் அவர்கள் என தாய்மாமன் கிராமிய நிகழ்ச்சி அன்று ரேடியோ ஸ்லோன் இலங்கை வானொலியிலிருந்து வந்து ரெக்கார்ட் பண்ணவேன் புங்குடுதீவில். அதுல முதலாவது கவிதை 15வது வயசுல எழுதியிருந்தேன். சிறப்பு. ஏற்கனவே நாங்கள் கலைஞர் சங்கமத்தில் உங்களை பற்றிய பதவி இருந்தாலும் இந்த பதவியிலும் வர வேண்டும் என்பதற்காகவே இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டிருந்தேன். நல்லது. இப்பொழுது நீங்கள் புதிய ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட இருக்கின்றீர்கள். இந்த கவிதை தொகுப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எப்படி உங்களுக்கு வந்தது? தொடர்ந்து நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் கவிதைகளை. இது எனது 4வது கவிதை தொகுப்பு நூல். தொடர்ந்து எழுதி கொண்டிருக்க கவிதைகளை வந்து எனக்குள்ள ஒரு புத்தக நூல் எனது முகநூல்ல நிறைஞ்சு படியுது கவிதைகள். கூடுதலாக ரசிகர்கள் பார்த்திருப்பீர்கள். இதை விட தமிழ்நாட்டில் நடக்கிற கவிதை போட்டிகள், கவி குழுமங்கள் நடத்துகிற கவிதை போட்டிகளில் கவிதைகள் எழுதி தொடர்ந்து சான்றிதழ்கள் பெற்றுக்கொண்டு போயிருக்கிறேன். அப்போ இந்த கவிதைகளை முகநூல்லையோ அல்லது லேப்டாப்ல இருக்கிற கவிதை ஒரு காலத்தில் இல்லாமல் அழிஞ்சு போயிடும் என்ற காரணத்தால் நான் புத்தகம் வெளிவிடணும் பண்ணுறதுக்காகத்தான் அதை தொகுத்து தன்மல தடாகம் என்ற பெயரில் இந்த புத்தகத்தை வெளியிடுறேன். முழுதாக யாப்பிலக்கணத்தில் காட்டப்பட்ட மரபு கவிதைகள் இவை. எனது முதல் 3 நூல்களும் கூடுதலாக புது கவிதைகளாகவே காணப்படுகின்றன. அதாவது 70-80% புது கவிதைகள், மரபு கவிதைகள் 20% தான் அந்த முதல் 3 புத்தகம். அதனால இதை முழுதா மரபு கவிதைகளை யாத்திருக்கிறேன். நல்லது. நீங்கள் முறைப்படி மரபு கவிதையை இந்த ஆண்டில் பயின்று கொண்டீர்கள்? எனக்கு வந்து ஏகலைவன் மாதிரி என்று சொல்லலாம்னா, அதாவது சுயமா கற்றுக்கொண்ட நான். அதாவது நூல்களை படித்து யாப்பிலக்கண அடிப்படை நூல் வந்து இந்த கைக்கு கிடைச்சது ஆரம்ப காலத்துல. அந்த அடிப்படை புத்தகத்தை வச்சு படிச்சு நானாவே அதை கற்றுக்கொண்டேன். யாப்பிலக்கணம் முறைப்படி கற்றுக்கொண்டேன். மற்றது பா வகைகளையும் கற்றுக்கொண்டேன். அதாவது ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, மற்ற அதன் பா இனங்கள் இருக்கிற துறை, தாடிசை, விருத்தம், அதன் இனங்கள். இவையோட இந்த யாப்பு அருங்கலக்காரிகள் அந்த யாப்பிலக்கண புத்தகமும் என்ற கையில இருக்கு. அதுகளை படிச்சு எந்த ஒரு ஆசிரியர்களும் நான் படிக்கவில்லை. சுயமா கற்றுக்கொண்டான். அது கற்றுக்கொண்டு இலக்கண பாடு இல்லாமத்தான் பல போட்டிகளிலும் பங்கு பற்றி பெருங்கவிஞர்கள், இப்ப தமிழகத்தை சேர்ந்த பெருங்கவிஞர்களே இந்த போட்டிகளில் சான்றிதழ்களையும் இதையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது. உண்மையிலேயே ஒரு விடயத்தை தானாக கற்றுக்கொள்வது என்பது மிக ஒரு சிறப்பான விடயம். அந்த வகையிலே நானும் பல விடயங்களை சுயமாக கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் உண்மையான விடயம். இன்று உங்களுடைய இந்த தொகுப்பு பற்றிய விடயத்தை முக்கியமாக பேசுகின்ற இந்த வகையிலே, இதில் நீங்கள் இப்பொழுது உங்களை பல இந்திய கலைஞர்கள், தாயக கலைஞர்கள், எழுத்துத்துறையாளர்கள் என்று சொல்லி உங்களுடைய ஆளுமைகளை நீங்கள் வெளிப்படுத்தியதனால் உங்களோடு பலர் உறவில் இருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுக்கு வழங்குகின்ற அந்த சொற்பதங்களாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். நீங்கள் இந்த
கவிதையில் சிறந்து விளங்குகின்றீர்கள் என்பது பலரால் அறியப்பட்டது. ஜெர்மனியில் பல பாகங்களிலும் நீங்கள் கவிதை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பல மேடைகளை அலங்கரித்திருக்கின்றீர்கள். இந்த கவிதைகளில் இந்த புத்தகத்தில் வரப்போகின்ற கவிதைகள் வண்ணமாக இருக்க போகின்றன. தன்மலர் தடாகத்தில் நான் 4 வகை பாக்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அடிப்படை மரபு கவிதை என்ற ஆணி வேராத்திகள் 4 வகை பாக்கள். அதாவது ஏற்கனவே சொன்ன நான் ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. மற்றது அந்த 4 வகை பாக்கள் இனமான விருத்தம், தாளிசத்துறை அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல. இதை விட சிந்துப்பா இனங்களான லாவணி சிந்து, குயில் கண்ணி, கிளிக்கண்ணி, சந்தப்பாக்கள் அதாவது எழுச்சி விடுத்த சந்த விருத்தங்களையும் அதுக்கு சந்தம் எழுதப்பட்டிருக்கேன் இந்த புத்தகத்தில் காணப்படுகிறேன். அதுகளையும் குறிப்பிட்டிருக்கிறேன். முற்று முழுதா யாப்பிலக்கணம் வலு இல்லாமல், அதாவது வெண்பா சரியான இராணுவ கட்டுப்பாடுன்னு தான் சொல்லுவேன். வெண்பா சரியான இலக்கண கட்டுப்பாடு உள்ள வெண்பா. வெண்பாவை நாங்க எழுத போறதுக்கு முதல் முற்று முழுதா யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொண்டு எழுத வேண்டும். அதாவது மரபு கவிதைகள் எல்லாமே அப்படித்தான் நான் சொல்லுவேன். மரபு கவிதைகளை ஒழுங்கா கற்காம எழுத வெளிக்கிட்டோம் என்றால் கண்ணை கட்டி கொண்டு ரோட்ல நடக்கிறதுக்கு சமம். அதாவது கற்றவர்கள், அறிஞர்கள், இப்ப இந்த முகநூல்ல அதாவது ஆசிரியர் பெருந்தகைகள் இருக்கணும், ஆசான் பெரிய பெரிய ஆசான்கள் இருக்கணும், சுட்டி காட்டுவினோம் நேரடியாகவே. பிள்ளையாக நாங்கள் எழுதினால் நிச்சயமாக சுட்டி காட்டப்படும். அதனால நான் முற்று முழுதா நான் மட்டுமில்ல எழுதுகிறவர்கள் முற்று முழுதா யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொண்டும் மரபு கவிதைகள் எழுதுவது சிறப்பு என்று நான் சொல்வேன். நல்லது. யாப்பிலக்கணத்தை நீங்கள் கல்வி மூலம் கற்று சிறப்பாக பல விடயங்களை செய்து கொண்டு வருகின்றீர்கள். இந்த வகையிலே இந்த கவிதை தொகுப்பிலேயே வருகின்ற கவிதைகள் எதை கூற வருகின்றன? என்னென்ன பகுதிகளை? காதலா, போராட்டமா, அல்லது எந்த விதமான விடயங்களை கூற வருகின்றது இந்த கவிதைகளில்? சமூகத்துல காணப்படுற அத்தனை விடயங்களையும் சொல்லி கொண்டு போயிருக்கிறேன். தாய்மையை பற்றி சொல்லியிருக்கிறேன், அன்பை பற்றி சொல்லியிருக்கிறேன், சகோதர உறவை பற்றி சொல்லியிருக்கிறேன், காதலை பற்றி சொல்லியிருக்கிறேன். நாம் பட்ட துன்பம், நாட்டை விட்டு ஏன் இங்க சேர்ந்தோம், நான் மட்டும் இல்லை பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க ஏன் புலம்பெயர்ந்தோம் என்றதை நான் குயில் கண்ணியில சொல்லியிருக்கிறேன். வெண்பாக்களுக்கு இதுவரை எங்களோட பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறேன். அதாவது சமூக வாழ்வியல் சம்பந்தமான சகல விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கு அந்த கவிதைகள். இயற்கைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன், மரங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன், மரங்களை தரிக்கிறதால வர்ற தீமைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன், சகலத்தையும் தொட்டு கொண்டு போயிருக்கிறேன். வாழ்வியலில் என்னென்ன தேவையோ அந்த அத்தனையையும் தொட்டு இன்றைய நிலைக்கு ஏற்ப கவிதையாக அந்த கவிதைகளை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள். இந்த கவிதைகளை உருவாக்கி நீங்கள் அதை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுவதாக இருந்தால் அதற்கான அச்சுப்பதிவுக்கு காலம் வேண்டும், அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். இதை எவ்வண்ணம் எங்கே அச்சிடுகின்றீர்கள் இந்த புத்தகத்தை? இதை கொக்குவில் இருக்கிற ஒரு அச்சகத்துல அச்சிட்டேன். அது குறுகிய காலத்துல நான் ஏற்கனவே இந்த கவிதைகளை லேப்டாப்ல ஓகே பண்ணி வச்சுட்டேன், கிளியர் பண்ணி ஸ்டாண்ட் பைல வச்சிருந்தோம். நான் இந்த முறை ஒரு வெட்டிங் இதுக்காக கொழும்புக்கு போனாங்க, நானும் வைஃபும் ஃபேமிலியா போனாங்க. அந்த போன இடத்துல எனக்கு 2 weeks தான் டைம் இருந்தது. அப்ப அந்த அச்சகத்துல போய் கேட்டேன், 2 weeksக்குள்ள நீங்க தர முடியுமா என்று கேட்டேன். அவர்கள் நான் சொன்னேன், நீங்கள் ஓகே பண்ணி எல்லாத்தையும் எனக்கு அனுப்புங்க இமெயில, நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு சொல்ல கண்ட்ரோல் பண்ணி ஓகே என்று சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க அச்சுக்கு ஏற்றணும். அதுக்கு முதல் நீங்க அச்சில் ஏற்றாது, எனக்கு எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணி போட்டு எனக்கு அனுப்புங்கன்னு நான் ஒவ்வொரு கவிதையா பார்த்து என்னென்ன யாப்பிலக்கணங்கள் பிழைச்சுதண்டா சரி. வெண்பால ஒரு எழுத்து பிள்ளையும் நான் சொல்லல, ஒரு எழுத்து பலம் இடம் மாறி விழுந்தா ஒரு சொல்லில், அதாவது ஒரு வரியில ஒரு சொல்லுல தலை தட்டினா வெண்பா தற்கொலை செய்ததுக்கு சமம். அப்ப நான் ஒவ்வொன்றையும் இமெயில் அனுப்ப எல்லாம் கண்ட்ரோல் பண்ண பிறகு கடைசியா சொன்னேன் அச்சில் ஏத்துங்க.
குறுகிய காலத்துல அது செய்தது. ஆனா அது செய்யக்கூடிய சந்தர்ப்பம் என்ன கிடைச்சது என்னன்னா, ஏற்கனவே லேப்டாப்ல எல்லாமே நிறைய செய்து வச்சிருந்தேன். இப்ப நிறைய கவிதை வெளிவராத கவிதைகள் நிறைய இருக்கு. தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறேன். நீங்கள் சிறப்பாக இந்த எழுத்துத் துறையில் உங்களை அர்ப்பணித்து முழுமையாக கற்றலும் கற்பித்தலும் கற்றுக்கொள்ளலோடு சேர்ந்து நீங்கள் உங்களை தீட்டி தீட்டி அண்ணளவாக 35-40 ஆண்டுகளுக்கு மேல் புலம்பெயர்ந்த பின் அதற்கு முதல் கூட நீங்கள் அதில் பயணித்திருக்கலாம். எனக்கு தெரிந்து 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு கிட்டவாக உங்களுடைய பணி ஒவ்வொரு மேடைகளிலும் உங்களுடைய கவிதைகளோடு நீங்கள் நிற்கின்ற தளங்களை கூட நான் பார்த்திருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது நீங்கள் இந்த கூறியது போல அச்சுப்பதிப்பு என்பது ஒரு முக்கியமான விடயம். அச்சுப்பதிப்பில் நீங்கள் கூறியது போல இந்த பிழை ஏற்பட்டால் அது மிக சிரமமான விடயம். அத்தோடு நீங்கள் இன்னொன்று செய்த விடயம் ஒரு சிறப்பான விடயம். உங்களுடைய பதிவுகளை அப்படி ஆக்கம் செய்ய செய்ய ஒரு இடத்தில் பதிந்து வைத்து அதை எடுத்து பின் இதன்றிருக்கின்றீர்கள். அப்படி என்று சொல்லும்போது உங்களுக்கு அந்த கால அவகாசம் இருந்தது. நீங்கள் எழுதியதை முன்பே சரிபார்த்து எல்லாத்தையும் வைத்திருந்தபடியால் உங்களுக்கு இவ்வளவு கூடிய விரைவாக இந்த அச்சுப்பதிவு ஏற்றுவதற்கு உங்களுக்கு அது ஒரு சிறப்பை தந்திருக்கின்றது. அப்படித்தானே? ஓ, நிச்சயமா நிச்சயமா. அது லேப்டாப்ல இப்பயும் தொடர்ந்து தமிழகத்தில் நான் சொன்ன மாதிரி இலக்கிய குழுமங்கள் போட்டிகளை வச்சிருக்கணும். ஒரே நேரத்தில் நேற்று மட்டும் 3 போட்டிகளும் 3லும் ஓகே பண்ணி சிறப்பு எழுதி இருக்கணும். நடுவர்களும் வந்து முக்கியமா அந்த குழுவில் உள்ளவை வந்து இனியில் என்ற கற்றலும் கவித்துவம் உள்ளவை தான் இருக்கணும். அப்ப நான் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறபடியா அது வந்து எனக்கு கத்தி தீட்டப்படுற மாதிரி தீட்டப்படுது. என்ற எழுத்துத்துறையிலே நான் கண்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்துக்கும் இப்பயும் வேகமாகவும் அதாவது சிறப்பாக எழுதக்கூடிய இதை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பெறுறோம். அதாவது கத்தியை நாங்க வச்சோம்னால் ஒரு 2 வருஷத்துக்கு தொடாம கரல் பிடிக்கும். அதே மாதிரி பேனாவை பிடிக்காம நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு வந்து எங்களோட கற்பனை எல்லாம் குறைஞ்சு கொண்டு போயிடும். அப்ப நாங்க தொடர்ந்து எழுதி கொண்டிருக்க நாங்கள் சிறப்பாக வந்து கொண்டு இருப்போம். நான் மட்டும் இல்லை, எழுத்துத்துறையில் எல்லாருமே அப்படித்தான். இந்த பூமியில பிறக்க எல்லாருமே எழுத்தாளர்களோ கவிஞர்களோ பிறக்கிறீங்க. அவை வளர்ந்து வர்ற காலத்துல அவை அதுக்குரிய சிறப்புகளை பெற்றுக்கொள்ளணும். நீங்க கூடி இந்த சிறப்பான ஒரு எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இதுக்கு ஆரம்ப காலத்துல உங்களோட உழைப்பு தான் காரணம். உங்களோட முயற்சி, பயிற்சி இல்லாம எதையுமே நாங்க செய்ய முடியாது. தொடர்ந்து நான் புத்தகத்தோட என் வாழ்க்கையே போகும். நீங்க பாக்குற நேரம் எல்லாம் பிள்ளைகளோ வைஃபோ பாப்பா நான் புத்தகத்தோட இருப்பேன். ஏதாவது ஒரு புத்தகத்தோட என் சீவியம். உண்மை. அதை நான் தொலைபேசி எடுக்கின்ற போது கூட நீங்கள் சொல்லுவீர்கள், நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி. உண்மையிலே ஒரு தேடல்கள் தான் எங்களை வளப்படுத்தும் என்பது உண்மையான விடயம். நீங்கள் கூறியது போலவே நான் முன்பு கூறியது போல பல விடயங்கள் கடவுள் எங்களுக்கு கொடுத்த விடயங்கள் கலைத்துறையில் அனைத்தையும் கற்றிருக்கின்றபடியால் நீங்கள் கூறியது போலதான் பல விடயங்களை நாங்களாகவே உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் இசைத்துறையில் இருக்கின்றபடியால் நீங்கள் கூறியது போலத்தான் நான் ஒரு பாடல் எழுதக்கூடிய கடவுள் எனக்கு தந்திருக்கின்ற கூடையால் நானும் என்னை நான் தீட்டிக் கொள்வதற்கு இப்பொழுது ஒரு இசைத்துறை தெரிந்தவர்கள் தனித்தே இசைத்துறை மட்டும் தெரிந்து அவர்களுக்கு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்னொருவரின் பாடல்களுக்காண்டி அவர் காத்திருக்க வேண்டிய காலங்கள் மிக நீண்டதாக இருக்கும். அதில் அவருடைய அந்த பயிற்சி குறைவாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவில் எனக்கு நேரம் இருக்கின்ற நேரம் முழுக்கவே எனக்கு எழுதக்கூடிய கடவுள் அந்த கொடையாலே நான் இசைத்துறையிலும் என்னை தீட்டி புடம் போட்டுக் கொள்ளுகின்றேன். நீங்கள் கூறியது போலவே அங்கே கூறியது போலவே என்னை தீட்டுவதற்கு அது ஒரு இடமாக நான் அதை பயன்படுத்திக் கொள்கிறேன். அதுபோன்றுதான் உங்களுடைய அந்த சொல்லும் அதில் இருந்தது உண்மை. அதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். எனது வாழ்விலும் அது நடந்திருக்கின்றது என்பதால். அதுபோன்று இப்பொழுது இந்த கவிதை புத்தகத்தை நீங்கள் வெளியிடுவதற்காக இருக்கின்றீர்கள் ஜெர்மனியில் மட்டும் வெளியிடுகின்றீர்களா அல்லது பின்பு வேறு நாடுகளிலும் வெளியிட இருக்கின்றீர்களா? தற்பொழுது ஜெர்மனியில் மட்டும்தான் வெளியிடுவோம். இதன் வெளியீடு பற்றியது உண்மையிலே ஒரு புத்தகத்தை தயாரிப்பது, எழுதுவது, கவிஞர்கள் எழுதுவது, அந்த கவிஞர்களுக்கான கௌரவத்தை கொடுக்கின்ற
எங்களுடைய தாயக மக்கள், அதாவது தமிழீழ மக்கள் ஒரு காலத்தில் குறைவாக இருந்தாலும், இப்பொழுது புலம்பெயர் நாட்டிலும் சரி, தாயகத்திலும் சரி, இந்த கலைக்கான ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. அந்த விழிப்புணர்வில் கவிஞர்களை அன்று ஒரு வெளியீட்டுக்கு ஒரு 10 பேர் வருவார்களாக இருந்தால், இன்று ஒரு 50 பேர், 75 பேர் வரக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இந்த புத்தகத்தை ஏர்மனியில் வெளியிடுவதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கின்றீர்கள். இந்த வெளியிடுவதற்கான ஆயுதத்தில் உங்களுக்கான இந்த வெளியீட்டுக்கான அனுசரணை யாராவது வழங்குகின்றார்களா? அல்லது நீங்களாகவே தனித்துவமாக வெளியிடுகின்றீர்களா? நிச்சயமாக வழங்குகின்றார்கள். நாங்கள் தனித்து இயங்கவும் கூடாது. அதாவது சமூகத்தோட சேர்ந்து தான் இயங்கணும். எல்லாமே கவிதையோ கட்டுரையோ சிறுகதை எல்லாமே மக்களுக்கானது. ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கம் எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்து இந்த கவிதை நூல் வெளிவரத்துக்கு அவர்கள் முன்னின்று உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இனி சிறப்பாக இது 11ஆம் தேதி வார சனிக்கிழமை டோட்முண்ட் நகரில் இடம்பெற உள்ளது. அவர்கள் ஒத்துழைப்போடுதான் இந்த கவிதை தொகுப்பை நான் வெளியிடுவேன். எனக்கு எழுத்துலகத்துல பல நண்பர்கள், உறவுகள், எழுத்து உறவுகள், சகோதரங்கள் மாறி எனக்கு இருக்கிறார்கள். அவர்கள் என்னோடு எனது நான் எழுத்தை காதலிப்பது மாதிரி அவர்களும் எழுத்தை காதலிப்பவர்கள். நிச்சயமா அது தோழமை உணர்வோடு அவர்கள் என்னோடு ஒத்துழைச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால எனக்கு வெளியிடுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. நல்லது. ஒரு படைப்பு என்பது நீங்கள் கூறியது போலவே, ஒரு படைப்பு என்பது நாங்கள் அதை எங்களுடைய வரலாற்றை வைத்திருக்காததன் மூலமே எங்களுடைய வரலாறுகள் இன்று திரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வரலாற்றை நாங்கள் இதுதான் எங்களுடைய என்றதை கொண்டு சென்று உரத்தில் போட முடியாமல் இருக்கின்றது. அதை போட்டு விவாதிக்க முடியாமல் இருக்கின்றது. அதுபோன்று நீங்கள் கூறியது போலவே முகநூலிலோ அல்லது வேறு தளங்களிலோ இது பதிவு செய்யப்பட்டாலும் ஒரு புத்தகத்தை அதை அச்சுப்பதிவேற்றி அதை வைத்திருப்பது சிறப்பென்று கூறியிருந்தீர்கள். இந்த சிறப்பு உங்களுடைய அனுபவ ரீதியாக வந்திருக்கின்றதா? இது எப்படி நீங்கள் இந்த சிந்தனை, உண்மையான ஒரு நல்ல கருத்து, எந்த எப்படி உங்களுடைய சிந்தனை அதற்காக ஏற்பட்டு? இயற்கையாவே நான் இதை சிந்தித்து பார்த்தேன். எமது லேப்டாப்போ அதோ பழுதா போயிட்டு, அல்லது ஃபேஸ்புக்கு முகநூல் என்ற கவிதை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. முகநூல் முடக்கப்பட்டாலோ அது முடிஞ்சு விடும். அச்சுப்பதிவில் ஏற்றிய இப்ப நான் முதலாவது புத்தகத்தை 2002 வெளிப்பட்டேன். நான் முதலாவது கவிதை தொகை இப்பயும் கையில இருக்கு, இப்பயும் இருக்கு. நாளை சமூகத்திட்ட நாளை இது ஒப்படைச்சிட்டு தான் நான் அதை போவேன். அப்ப இன்ன காலத்துல இப்படி எனக்கான சுவடுகளை பதிக்கணும்ன்றதுதான் என் ஆசை. எனக்கான சுவடுகளை இந்த பூமியில நாங்க வாழ்ந்தோம், இருந்தோம், மரணத்தை தழுவினோம் என்று இருக்கப்படாது. அதாவது இந்த வாழ்வியல்ல மக்களால நாங்க பேசப்பட வேணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க எழுதுற மாதிரி நாங்க வாழவும் வேணும். 100% வாழ முடியாட்டின்னு நாங்க ஒரு 60% வாழலாம் தானே. அதனாலதான் அந்த உணர்வுபூர்வமா தானே இந்த கவிதைகள் முதல் ஆரம்ப கால புத்தகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா புது கவிதைகள், இப்போ நான் ஆரம்ப காலத்துல யாப்பிலக்கணம் கற்கையில ஆனா இயற்கையா உணர்வு ரீதியா கூடுதலான புது கவிதைகள் எழுதினான். அவை சிறப்புல பாராட்டப்பட்டு பரிசுகள், முதல் 2வது பரிசுகள் எல்லாம் எடுத்திருக்கிறோம். இதை விட பட்டங்களும் பெற்றிருக்கிறோம். நீங்கள் கூறுவது உண்மையான விடயம். எங்களுடைய சமுதாயத்துக்கான நாங்கள் இன்னத்தை விட்டு சென்றோம், அது பதிவில் என்ன இருக்கின்றது என்பது இந்த வரலாறுகள் கூறப்படுவதன் மூலமே வரலாறுகள் தொடர்கின்றது, அடுத்த சமூகத்துக்கு அது கடத்தி செல்லப்படுகின்றது என்பது உண்மையான விடயம். அந்த வகையிலே இந்த நடைபெறப் போகும் இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்கள் அல்லது இதன் ஏற்பாடுகள் எப்படி நடைபெறுகின்றன? சிறப்பு விருந்தினராக புங்குடுதீவு தொண்டர் திருநாக்கரசு சர்வோதய நற்பணி ஒன்றியத்தின் சர்வதேச அமைப்பாளர், அவர் மக்கள் நாயகன், மக்களுக்காக வாழ்ற மக்கள் சேவைதான் அவர் செய்து கொண்டிருக்கார். அவரைத்தான் நான் பிரதம விருந்தினராக தெரிவு செய்திருக்கிறேன். இதை விட சிறப்பு விருந்தினர் மண் சஞ்சிகை ஆசிரியர் வருகின்றார். பல எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிறப்புக்குரியவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறதுக்கு காத்திருக்கின்றார்கள். விருந்தினர் அவருக்கு சமூக சோதி என்றே பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது.
அதாவது மக்கள் நாயகன், மக்களுக்காக சேவை செய்வதன், அதாவது சர்வோதயம், புங்குடிய சர்வோதயம் நான் படிக்கிற காலத்திலேயே, அதாவது 72ஆம் ஆண்டிலேயே அது உதயமாகி மக்களுக்காக 50-100 பேர் அப்பவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்பயும் ஏழை எளிய மக்கள் அந்த பாரிய விருட்சத்தின் கீழ் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முக்கிய காரணகர்த்தாக திகழ்வதுதான் இந்த நான் பிரதமராக செலக்ட் பண்ணின திரு மகாலிங்கம் அவர்கள். நல்லது, சிறப்பு. இப்படியான ஒரு சிறப்பான விடயத்துக்கு அதுவும் நீங்கள் பல சதாப்தமான எழுத்துத்துறையில் இருக்கின்ற ஒருவர், உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய முழுமையான சிந்தனைகள் எல்லாமே ஒரு சிறப்பை தழுவியதாகவே இருக்கு. அந்த வகையிலே நீங்கள் அங்கே கூப்பிடுகின்ற பிரதம விருந்தினர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கூறுவது போல பல எழுத்தாளர்களாக இருக்கலாம். இதில் நான் கேள்விப்படக்கூடியதாக பலருடைய விடயம். அதில் உதாரணமாக நான் உங்களை பற்றி மிகவும் நெடுக என்னோட உரையாடக்கூடிய என்று சொன்னால் நகுலா சிவநாதன் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஏதாவது கவிதை எழுதினாலோ இரண்டாலோ அதை பாராட்டுகின்றீர்கள், பாராட்டி தங்களுக்கான ஊக்கத்தை கொடுக்கின்றீர்கள். அவரும் ஒரு சிறந்த எழுத்தாளர், ஆனாலும் தங்களுக்கான ஊக்கத்தை கொடுக்கின்றீர்கள் என்று சொல்லி. அதுபோன்று எங்களிடம் பெண்ணை நீ பேசவா என்ற நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வந்த தமிழரசை கூட அவர் உங்களை பற்றி பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். இப்படி பலர் உங்களுடைய சிறப்போடு நீங்கள் ஒரு எழுத்தாளனாக மட்டும் இருப்பதை தவிர்த்து மற்றவர்களுக்கும் ஊக்கத்தை கொடுக்கின்றீர்கள். இது எவ்வண்ணம் உங்களுக்கு இது தோன்றியது, இந்த ஊக்கமளிப்பு? ஏனென்றால் பலர் அந்த விதத்தில் நிச்சயமா வந்து நாங்க எழுத்து துறையிலையோ அல்ல என்ன துறையிலோ இருக்கிறவரை நாங்க பாராட்டணும், வாழ்த்தணும், வாழ்த்தி கொண்டே இருக்கணும். வாழ்த்தினால் இறைவனங்களை வாழ்த்துவார், நிச்சயமா இறைவனங்களை வாழ்த்துவார். இப்ப நாங்க ஒரு துறையில தட்டி கொடுத்து அவரை பாராட்டி கொண்டிருந்த அவர் மேலும் மேலும் உயர்றதுக்கு ஒரு வழிவாகும். ஆரம்பத்திலேயே நாங்க பிடிச்சி இழுத்து பிடித்த போனோம் என்றால் அவர் எழுத்துத்துறை வேணாம், பேனா வேணாம், ஒன்று வேணாம். யாரும் கவிதைகளை கூடி நான் கூடுதல் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஆரம்ப காலத்துல இருந்தே கிட்டத்தட்ட நான் 40 வருஷத்தை தாண்டிட்டேன் புலம்பெயர்ந்து. தமிழாலயம் ராட்டிங்கல்ல இயங்கும், நான் ராட்டிங்கல்ல வாழ்ந்து கொண்டிருக்கேன். தமிழாலயத்துக்கு வந்து எல்லா பிள்ளைகளுக்குமே தமிழ் திறன் போட்டிகள் நடைபெறும். அந்த தமிழ் திறன் போட்டிகளுக்கு என்னிடம் தான் கவிதை கேட்பார்கள். இலகு நடையில அந்த பிள்ளைகளுக்கு 2 பேர் எழுதி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இதை விட கவியரங்கு, வாணி விழா, பொங்கல் விழா என்று செய்ய மாணவர்களுக்கான கவியரங்கு 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8, 10, 12 எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் 5-6 பேருக்கு கவிதைகளை கொடுப்பேன். தலைமை கவி மட்டும், தலைமை கவியோட சேர்த்து. அவர்கள் வந்து அவா என்னென்றால் அவர்கள் நாளைக்கு கவிஞர்களாக வரக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு வரும். நாங்க எங்களால் முடிஞ்சதை செய்யணும். 2 பேர் அதை செய்து கொண்டே இருக்கோம். கவியரங்கம் மேடைகளுக்கோ எதுக்கோ தமிழாலயம் யாழ்ப்பாணம். எனது மனைவியும் அங்க 15 வருடத்துக்கு கூடுதலாக தமிழாலயத்துல ஆசிரியர் இருக்கிறார். ராட்டிங்கன் தமிழாலயத்தில் அவன் வந்து கேட்பா, அப்பா எழுதித்தாங்கப்பா, இந்த பிள்ளைகளுக்கு 2-3 பிள்ளைகளுக்கு கவிதவும் ஒரே தலைப்புல ஒரே கரு. கவிஞன் வைரமுத்து சொல்லுவார், காதல் பாட்டு எழுதி கொண்டே இருக்கிறீங்க, அதை பற்றி தொடர்ந்து எழுதுறீங்க, அதை பற்றி என்ன சொல்றீங்கன்னா கவிஞன் வைரமுத்து சொல்றார், பேஸ்ட வெளியே பிதுக்கி எடுத்துட்டு பேஸ்ட பல்லுக்குரிய சான் பேஸ்ட அதே பேஸ்ட உள்ளுக்கு நுழைக்கிற மாதிரி தான் தன் இது. ஒரே கரு லவ் செஞ்சது, ஆனால் ஆயிரக்கணக்கான பாடல்கள். அப்படி அந்த ஒரே கருவில எழுதி கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் எனக்கு வந்திருக்கு. நிறைய எழுதி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இன்று வரை. நல்லது. நீங்கள் வளர்ந்தது மட்டுமல்லாமலுக்கு மற்றவரையும் வளர்ப்பதில் மிக ஆர்வமாக இருந்து நீங்கள் உங்களுடைய கலைப்பணியை ஆற்றி வருகின்றீர்கள். இந்த கலைப்பணியில் மத்தியிலும் கூட நீங்கள் தனித்துவமாக உங்களுக்கு நீங்கள் படைக்கின்ற கவிதைகளை பதை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கின்றீர்கள். நான் இப்பொழுது 2 முறை நீங்கள் கூறிய போது கவனித்தேன், உங்களுடைய பதிவுகளை நீங்கள் லேப்டாப்பில் வைத்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி. லேப்டாப்பில் வைத்திருப்பது
போன்று இன்னொரு வேறொரு ஊஸ்டிஸ்டிக் எனப்படுவது இல்லாட்டி ஹார்ட் டிஸ்க் எனப்படுகின்ற அந்த பதிவு மென்பொருளிலும் நீங்கள் ஏற்றி வைத்திருப்பதன் மூலம் அதை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு ஒரு கருத்தாக உங்களுடைய மகன் சிறப்பாக பல பணிகளில் இருக்கின்றார் அவரிடம் கூறினாலே. ஏனென்று சொன்னால் இதில் உங்களுக்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு விட்டால் போட்டிருக்கின்ற அந்த மென்பொருள் பழுதடைந்து விட்டால் உங்களுடைய அதில் இருக்கின்ற இருப்புகளை எடுக்க முடியாது என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இந்த கவிதை நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது வருகின்ற சனிக்கிழமை. இந்த கவிதை நிகழ்வில் ஒழுங்கமைப்புகள் அல்லது நேரங்கள் வண்ணம் கணிப்பிடப்படுகின்றது. எத்தனை மணி அளவில் இதை நீங்கள் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறீர்கள்? நாங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம். அதாவது 3 மணிக்கு டோட்முண்ட் குறிப்பிட்ட டைம் கவர் பண்ணி வந்து ஒவ்வொருத்தட்ட வாழ்த்துறையும் வந்து இவ்வளவு நிமிடம் இவ்வளவு, அதாவது ஆய்வுரம் மட்டும்தான் நாங்கள் டைம் கூட கொடுத்துருக்கிறோம். ஆய்வுரக்குரிய அது ஒரு நூலை பற்றி ஆய்வுரை செய்வினோம். மற்றவர்கள் வாழ்த்துறை எல்லாம் குறிப்பிட்ட சில நிமிடங்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கும். ஏன்னா தூர இடங்கள் என்றெல்லாம் வருவினம் மக்கள் அதை நேரத்துக்கு வீடுகளுக்கு போய் சேரணும். அதுக்காக வேண்டி நாங்கள் அதை சரியான முறையில் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இதை விட நான் இந்த மரபு கவிதை நூல் என்ற திட்டம் 2 கவிதை புத்தகம் போடணும் தான் திட்டம் போட்டினான். அதாவது புது கவிதைகள் இதை விட கூட நிறைஞ்சு கிடக்கு லேப்டாப்ல. அப்ப புது கவிதைகளை ஒரு புத்தகமாகவும் மரபு கவிதை ஒரு புத்தகமாகத்தான் போட இது பண்ண. எனக்கு டைம் 2 வீக்ஸ்ல இதை என்னால் செய்ய முடியும். அப்போ ஏதாவது ஒன்றையாவது ஒழுங்கா செய்வோம் என்றுதான் நான் இந்த மரபு கவிதைகளை மட்டும் தொகுத்து விட்டு நான் மெட்டது இன்னும் அப்படியே கிடக்கு. நிஜமாக நல்ல விஷயம். நீங்கள் இது போன்ற பணிகளில் ஈடுபட்டு இப்படியான வெளியீடுகளை செய்வதன் மூலம் ஒரு தமிழ் சமூகத்துக்கு, எதிர்கால சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக இதனை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கூட ஏற்படுத்துகின்றீர்கள் என்ற வகையிலே தமிழர் அரங்கு டோட்மோண்ட் நகரிலே நடைபெற இருக்கின்றது. இந்த கவிதை புத்தக வெளியீடு வருகின்ற சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. இதில் வாழ்த்துரையாளர்கள் மிக ஒரு ஆதங்கத்துடன் பலருக்கு நாங்கள் கொடுக்கின்ற நேரங்களை மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளுகின்ற விடயங்களை நாங்கள் பல வெளியீடுகளில் பார்த்திருக்கின்றோம். அதை தவிர்த்து குறித்த நேரத்துக்குள் உங்களுடைய வாழ்த்துரைகளை சொல்லுவதன் மூலம் ஐயா சம்பந்தன் அவர்கள் கூறியது போல வெளி நகரங்களிலிருந்து வருபவர்களை செல்வதற்கு, திரும்பி வீடு செல்வதற்கு கூடிய விரைவில் அனுப்புவதற்கான ஒரு இடமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த புத்தகம் என்பது சிறப்பாக கவிதை புத்தகம் வெளியிட்டு அதன் சிறப்புகள் வர வேண்டும் என்று SCS தமிழ் தொலைக்காட்சி சார்பிலே நாங்களும் உங்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். உங்களோட வாழ்த்துக்களுக்கு சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கு முதல்ல நீங்கள் என்னை அழைத்து சில விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம், கதைச்சிருக்கிறோம். இப்படி எங்களோட தேசத்தில் பிறந்த எழுத்தாளர்கள், கவிஞர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து இந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதை நேற்று நான் மகிழ்ச்சியும் பாராட்டும் நிச்சயமா உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நான் உங்களோட மனசுக்கு நான் நிச்சயமா பாராட்டு தெரிவிக்கணும். நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. நாங்கள் இன்று இரா சம்பந்தன் கவிஞர், எழுத்தாளர், பல்துறை ஆளுமையாளர் என்று சொல்லி, சிறப்பு சிந்தனையாளர் என்று சொல்லி, அவர் பல கோணங்களில் தன்னை பயணித்து ஒரு எதிர்காலம் எங்களுடைய வாழ்வியல் இதில் நிறைந்து இருக்க வேண்டும் என்ற பக்கத்தில் அவர் எழுத்துத்துறையில் தன்னை படித்து அதை பதிப்பாகவும் கொண்டு வருகின்றார். கவிதை நூலாக வர இருக்கின்றது. வருகின்ற சனிக்கிழமை தமிழர் அரங்கில் 3 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அனைவரும் கலந்து சிறப்பித்து அவருக்கான வாழ்த்தை கூறுவது மட்டுமல்ல, இது ஒரு எதிர்கால ஒரு சிந்தையோடு இந்த பதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு எல்லோரும் வந்து அவருடைய புத்தகத்தை, கவிதை புத்தகத்தை வாங்கி கற்பதன் மூலம் அங்கே அவர் கூறியது போல தானாக கற்றுக்கொண்டார் யாப்பு எழுத்து முறைகளை எல்லாம். அது கூட அவர் அங்கே தனித்தனியே அதுகளுக்கான வெண்பாக்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்ற விடயங்களை அங்கே பதிவாக்கி இருக்கின்றார் என்றும் சொல்லியிருக்கின்றார். அப்போ அதை நீங்கள் வாங்கி செல்வதன் மூலம், அதை கற்றுக்கொள்வதன் மூலம், எப்படி அதை எழுதும் முறை என்பதை கூட அதில் கற்றுக்கொள்வதற்கான தளமாக இது அமையப்பட்டிருக்கின்றது என்று நான் கருதி கொள்கின்றேன். அந்த வகையிலே அதுபோன்று இந்த இன்றைய இந்த நிகழ்வு சிறப்பு நிகழ்வாக ஐயா இரா சம்பந்தன் அவர்கள் கவிஞர் எழுதிய
இந்த கவிதை நூல் பற்றி ஒரு சிறப்பு பார்வையாக இருந்தது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். நீங்கள் வந்து இணைந்து கொண்டமைக்கு மிக நன்றி ஐயா. நன்றி நன்றி வணக்கம். வணக்கம். அன்பானவர்கள், இதுவரை பார்த்தது கலைஞர்கள் சங்கமம். கலைஞர்கள் சங்கமத்தில் இன்றைய சிறப்பு பார்வையாக கவிஞர் இரா சம்பந்தன் அவர்கள் எழுதுகின்ற புத்தகத்தை பற்றிய இந்த நூல் வெளியீட்டை பற்றி பார்த்திருந்தோம். அடுத்த கலைஞர்கள் சங்கமத்தோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.